அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். உங்களுக்கும் செய்வார் அப்படின்னு சொன்னா அது எனக்கும் கொஞ்சம் வரும். சரி, கவனிங்க. நம்ம விசுவாசத்தை குறித்து, விசுவாசத்துல பல கோணங்கள் இருக்கு, பல வெளிப்பாடு இருக்கு, பல பாதைகள் இருக்கிறது விசுவாசத்துல. நம்ம இப்போ ஒரு ட்ராக்ல தான் போறோம். நிறைய ட்ராக் இருக்கு. விசுவாசத்தை குறித்து பேசணும்னா நிறைய இருக்கிறது. ஆனா இதுல ஒரு வழியை மட்டும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப பாருங்க, விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது அவன் ஒன்றும் இல்லாமல், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் இருக்கிறான். அப்போ கர்த்தர் அவனை அழைத்து ஒரு புள்ள கூட இல்லை, ஒன்றுத்துக்கு வழி இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி சொல்றாரு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் விசுவாசத்தின் மூலமா வந்தா எப்படி இருக்கும்? வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். கர்த்தர் கூப்பிடுறாருல்ல, கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு இந்த நட்சத்திரத்துல எல்லாம் உன்னால என்ன முடிஞ்சா எண்ணு பண்றார். ஆமா, ஆனா இங்க ஒண்ணு கூட இல்லை. ஆனா விசுவாசித்தா எப்படி கொடுப்பாருன்னா இப்படிதான் கொடுப்பாரு. கடற்கரை மண்ணு உன்னால என்ன முடிஞ்சா எண்ணுப்பா, எவ்வளவுன்னு சொல்லுப்பா, கவுண்ட் பண்ணி சொல்லுப்பா, உன் சந்ததி அவ்வளவா இருக்குன்ற. என்ன முடிஞ்சுதா? முடியுமா? சந்ததி இருக்குதா இல்லையா? இனி வரைக்கும் இருக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, விசுவாசிச்சா ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம நம்பிட்டோம், விசுவாசிச்சிட்டோம், அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் திரளாய் பெருக பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஒரு பிள்ளை கூட இல்லை அவனுக்கு. அந்த கீவேர்டை வாசிங்க. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். ரோமர் 4:21 வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்துல எப்படி வல்லவனானான் என்றால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாரு. எப்பா, நான் வரும் காலத்துல உன் சந்ததி ஆசீர்வதித்து திரளாய் நான் பெருக பண்ணுவேன், நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்பாய், ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய். அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தால், உன் சந்ததியோட என் உடன்படிக்கை பண்ணுவேன், உனக்கு பின்வரும் சந்ததிக்கு ஒரு பெரிய தேசத்தையே கொடுப்பேன், அவங்க செல்வ செழிப்பா ஆசீர்வாதமா வாழ்வாங்க, அவங்க என் ஜனம் என்று சொல்லப்படுவாங்க, நான் அவங்களெல்லாம் வேறு பிரிச்சு வழி நடத்துவேன், விசேஷித்தவர்களாய் அவர்கள் இந்த பூமியில காண்பிப்பேன், எல்லா கோத்திரங்கள் எல்லா ஜனங்களை விட இந்த ஜனங்கள் ஒரு விசேஷித்த ஜனம் என்று சொல்லப்படும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நிறைவேற்ற இல்லையா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்குள்ள அந்த நிச்சயம் தடுமாறுகிறது. நடக்கல என்ன சொல்றாரு, ஆனா ஒண்ணுமே இல்ல, ட்ரையா இருக்கு. பிச்சுகளும் வரோன்றாரு, ஆனா ஒண்ணு கூட பிச்சுக்கல. நம்ம வாழ்க்கை தான் பிச்சுன்னு போகுது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. நம்மளுக்கு எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு? வாக்குத்தத்தம் யாராவது வாங்கலையா? பெற்றிருக்கலையா? எவ்வளவு வாக்குத்தத்தம் இங்க சபையில கொடுக்குறோமே. அல்லேலூயா. வெளியே பேசும்போது கேட்கறீங்களே, ரெண்டாவது நீங்க ஜெபிக்கும் பொழுது கொடுக்குறாரு, பைபிள் வாசிக்கும் பொழுது கொடுக்குறாரு இல்ல, எவ்வளவு வாக்குத்தத்தம். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணதை நம்ம நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார்னு நம்புறோமா? அவன் நம்பி விசுவாசித்தான்.
அல்லேலூயா. ஆகையால் 22 சொல்லுது, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. இப்ப 23 சொல்லுது, இதான் போன வாரம் கூட சொன்னேன் நான். 23 வாசிய. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ரோமர் 6:13-14 வாசிச்சோம். வாக்கு தத்தம் பண்ணாரு, நிச்சயமா உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்றாரு. அந்த வாக்கு தத்தத்தை பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க நம்மளுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணா நிச்சயமா நிறைவேற்றுவார். பொறுமையோடு காத்திருந்து, காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். வேகமாய் வருகிற சுதந்திரம் நிக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த இடத்துல அவன் பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொண்டான். அடுத்து இன்னொரு ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். யாக்கோபு புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க, 2வது அதிகாரம். இப்போ நான் இன்னொன்னு சொல்ல போகிறேன். விசுவாசத்தோடு கிரியை நுழையும் பொழுது, விசுவாசமும் கிரியையும் இணையும் பொழுது அது வெளியே வருகிறது. சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்மளுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் வந்துடுச்சு, சொன்னவர் தேவன், அதை நிறைவேற்றுவார். ஆனால் நம்முடைய கிரியையினாலதான் அது நிறைவேறும். இப்ப நான் 2-3 வார்த்தையை சொல்ல, கொஞ்சம் கவனிங்க. அப்ப உங்களுக்கு கவனிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்லுகிற வசனத்தை மெதுவா வாசித்துக் கொண்டே வாங்க. 2:19 வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இருக்கா இல்லையா? நடக்குதா இல்லையா? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறோம், அது செய்கிறது நல்லது. பிசாசும் விசுவாசிக்குது. அல்லேலூயா. பிசாசும் அவர் தேவன் என்பதை விசுவாசிக்குது. அல்லேலூயா. பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறது. பிசாசு நடுங்குது, நம்ம நடுங்குறது இல்ல. இல்ல, பயமே கிடையாது. தேவனை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வந்து அனுப்ப. இங்க ஒரு வசனம் இருக்குது, இது அங்க மாட்டேங்குது. இங்க இதை படிங்க. அதெல்லாம் இல்ல, இங்க நிறைய பேர்கிட்ட இல்ல. இல்ல, தூங்குறது, போன் பாக்குறது, பேசி இருக்கிறது, போக்கும் வருத்தமா இருக்கிறது, தண்ணி குடிக்கிறது போறது, திருப்பி தண்ணி குடிக்கிறது போறது, எழுந்து அப்படின்னு பாக்குறது, சுத்தி முத்தி பாக்குறது, வார்த்தையை கவனிக்கிறது இல்ல. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மாறணும். கவனிங்க, பிசாசும் விசுவாசித்து நடுங்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, சாட்சிகளை குறித்து, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நடுங்கிறதே நடுக்கவே கிடையாது. அடுத்த வசனம் வாசிங்க. வாசிட்டு வந்துருங்களா? வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம், செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? செத்ததென்று நீ அறிய வேண்டும். அடுத்து இப்ப வாசிங்க. அப்படி நான் சொல்ற வசனத்தை கவனிச்சுட்டே வாங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான். பழைய ஏற்பாட்டிலே நீதிமான் ஆக்கப்பட்டான் சொல்லப்பட்டதை கன்றி இத யாக்கோபு தெளிவா ஒரு வெளிப்பாடோட இங்க சொல்லுகிறார். அவன் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டான் என்றது இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, வேற எங்கேயும் இல்ல. விசுவாசிச்சா நீதிமான், கரெக்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேர்களும் நீதிமான்கள். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கிரியைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? கர்த்தருடைய அவன்
கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்படி வாசிங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் வாசிங்களேன். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்ன கிரியை செஞ்சான்? ஈசாக்கு பலியிடும். 21 வாசிங்களா? அது பதில். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு ஒரு விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதனுடைய பூரணம் தான் இருந்து அதனுடைய ரிவைவல் தான் இது. அதாவது அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய அடுத்த ஸ்டெப் என்ன? இங்க புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டுல நம்பினா விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல அந்த விசுவாசத்தோடு நாம் கிரியையை சேர்க்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. அவன் பாருங்க, ஈசாக்கை நம்பினா, கர்த்தர் கொடுப்பார்ன்றது நம்பினா. ஆனா எதனால கிரியை வெளிப்பட்டதுனால் ஈசாக்கை கேட்ட பொழுது பலிபீடத்துல கொண்டு போய் வச்சான். பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தின பொழுது அங்கே கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பண்ணின வாக்கு தத்தத்தை பலிபீடத்திற்கு கொண்டு வரும் பொழுது அது நிறைவேற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாக்கு தத்தம் பண்ணவரை விட்டுட்டு வாக்கு தத்தத்தை பிடிச்சோம்னா நிறைவேறாது. விசுவாசமும் கிரியையும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம், கவனிக்கலைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுகிறோம். வாக்கு தத்தம் பண்ணவரையும் சேர்த்து பிடிக்க வேண்டும். அதுதான் பலிபீடத்துல வைக்கிறது. வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு, அந்த பலிபீடத்துல கொண்டு வந்து வைக்கணும்ல. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணாரு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எப்படி நாம் சுதந்திரிப்போம்? அல்லேலூயா. எப்படி சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா அந்த பலிபீடத்துல பலி செலுத்தும் பொழுது, அந்த கர்த்தனுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேறும் பொழுது, அந்த நிறைவேறப்படுகிற காரியம் கர்த்தருக்காக, கர்த்தருடைய மகிமைக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அது பெரிய அற்புதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு உதாரணம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படமான்னு தெரியல. உதாரணம், ஒரு நபர் ரொம்ப ஏழ்மையில கஷ்டத்துல அந்த சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் அவரோடு நேரடியாக முகமுகமாய் பேசுகிறார். கர்த்தர், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பல கோடிகளுக்கு 10 பைசா இல்ல, கிழிஞ்ச வேஷ்டி சட்டை கட்டிட்டு வரவர் உன்னை பல ஆயிரங்களுக்கு கோடிகளுக்கு கொண்டு போவேன். ஆயிரங்களுக்கே வழி இல்லாதவரை வாக்கு தத்தம் பண்ணார். அப்போ அவர் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற என்ன பண்ணினார் என்றால், தனக்கு வருவதெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்தார். பலிபீடத்துல கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சார். நாட்கள் ஓய்ந்து போனது. கர்த்தர் மிகப்பெரிய கப்பல் கூட வாங்கிட்டார். அவர் அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். கப்பல் கூட ஓடுது. அவர் குறித்து சாட்சி வாசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. அந்த நபர் அப்படியே கர்த்தருக்கு கொடுக்க கொடுக்க கொடுக்க, அதாவது அந்த கிரியையினாலே, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார்னா அந்த வாக்கு தத்தம் எதுக்காக பண்ணார்? அந்த வாக்கு தத்தத்தை எடுங்க, அந்த வாக்கு தத்தத்திலிருந்து கர்த்தருடைய பலிபீடத்துல கொண்டு வந்து வைங்க, கர்த்தருக்காக அர்ப்பணிங்க. அதில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். விசுவாசமும் கிரியையும் ஒன்று இணையும் பொழுது கர்த்தர் மகா பெரிய அற்புதத்தை செய்கிறார். எண்ணி முடியாத நட்சத்திரம், எண்ணி முடியாத கடற்கரை மணல், அப்படிதான் அவருடைய ஆசீர்வாதம் எண்ணவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் சொல்றாரு, பத்திரங்கள் மாத்திரமே
அவ்வளோ பத்திரங்களாம், பெட்டி பெட்டியா பத்திரமா, எது எங்க இருக்க இடமே தெரியாதான், அவ்வளோ இடத்துக்கு கர்த்தர் சொந்தக்காரன் வாங்கிட்டாரு. சாதாரண ஒரு நாள் வாக்குத்தத்தம் பண்ண, உங்களை திரளா பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் பொழுது அவர் என்ன பண்ணாரு, கரெக்டா அந்த பலிபீடத்துல கொண்டு வந்து வைக்கும் பொழுது கர்த்தர் படிப்படியா உயர்த்தி அந்த சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றி இன்னைக்கு மகா திரளான பெரிய ஐஸ்வர்யவன் ஆக்கி ஆசீர்வதித்தார். அதே போலதான் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அதை நீ கர்த்தருக்கு பலிபீடத்துல கொண்டு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை ஆபிரகாம் கிரியையினாலே அவன் நீதிமானாக்கப்பட. அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் சொல்றது 23 ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தோடு கூட கிரியை இருக்க வேண்டும். அதுதான் இங்கே யாக்கோபு வெளிப்படுத்துகிறார். அவன் ஏன் நீதிமானாக்கப்பட்டான், அவன் ஏன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ஜாதிகளுக்கு தகப்பனா இருந்தானே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்றாரு, ஆபிரகாமுடைய அறையில கோத்திரங்கள் இருந்தது. ஆசாரிய கோத்திரம், அதாவது லேவி உள்ள இருந்தானேன்ற எபிரேயர்ல போய் வாசிங்க. எல்லா கோத்திரமும் உன் அறையில இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் யாருமே பிறக்கல. ஈசாக்கு பிறந்து, அப்புறம் யாக்கோபு பிறந்து, யாக்கோபுக்கு பிள்ளைகள் பிறந்துதான் அந்த கோத்திரங்கள். ஆனா எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுடைய அறையில கோத்திரங்கள், லேவி கோத்திரம் இருக்கிறது, யூதா கோத்திரம் இருந்தது. கர்த்தர் எல்லாம் முன்குறிச்சார், வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அது எப்படி நிறைவேற்றினார்? அவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பலிபீடத்தின் மேல செலுத்தும் பொழுது அந்த மலையில தான் கர்த்தர் பெரிய வாக்குத்தத்தம் பண்ணி அவனை மறுபடியும் அனுப்புகிறார். உடன்படிக்கை பண்ணுகிறார். அங்க மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். சொன்னதையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் சொல்லி கீழ் அனுப்புகிறார். அவங்க சொல்லுங்க, மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்று அது நிறைவேறக்கூடிய வார்த்தையை பெற்று கொண்டு வருகிறான். உன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பலிபீடத்தில் கொண்டு வா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று அங்க விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் அப்படிதான் ரோமர்ல வாசிச்சோம், நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்த பொழுதும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க சொன்ன காரியத்துல நம்பிக்கைக்கு ஏதுவில்லாம இருக்கும், தொடர்ச்சி விட்டு இருக்கும், கண்ணீரா வாழ்க்கையில பயங்கரமான நொறுக்குகள் அப்படியே உடைஞ்சு இருக்கும், பயங்கர வேதனை. ஆனா கர்த்தர் பயங்கர வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பாரு. அப்போ பாருங்க, அந்த பாதையை நாம் கடக்கும் பொழுது, விசுவாசத்தோடு கடக்கும் பொழுது அது நிறைவேறுகிறது. எப்போ நிறைவேறுகிறது என்றால், அந்த பாதையை நாம் ஆபிரகாம் அந்த பாதையை கடந்து வந்தார். அந்த பாதையை கடக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், அவர் சொன்னதை செய்யாது இருப்பாரோ என்று சொல்லி நம்பி 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 கர்த்தர் முடிவில் அவருக்கு செய்தார்.
தன் சரீரம் செத்து போயிற்று, சாராளின் கர்ப்பம் செத்து போயிற்று, ஆனாலும் ஆண்டவரை நம்பினான். அல்லேலூயா. நடக்காது என்று காரியங்கள் எல்லாம் செத்து போயிருக்கும். செத்து போனத கர்த்தர் மறுபடியும் உயிரோட எழுப்புகிறவர் தேவன். செத்து போயிருக்குன்னு சொல்லலாம். கர்ப்பம் செத்து போயிருக்கு, வாழ்க்கையில பல காரியங்கள் செத்து போயிருக்கு. இனி அது நடக்கவே நடக்காது என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் உறுதியாக இருந்தால் அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய அதான் எபிரேயர் 11:11 வாசியில ஒரு வசனத்தை ரொம்ப அருமையான விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர் என்றெண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணவர் யாரு? உண்மையுள்ள தேவன். அதை நிறைவேற்ற ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்ப்பம் தரிக்க இந்த இடத்துல பார்த்தோம், கர்ப்பம் செத்து போயிருந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பார்த்தோமா இல்லையா? போன வாரம் பார்த்தோம். காட்டுவாத எங்க வாசிச்சோம்? ரோமர்ல வாசிங்க. ரோமர் எடுங்க 19 வாசிங்க. 4:19 அதுல இருக்கு பாருங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு உங்களுக்கு பலவீனம் வரக்கூடாது விசுவாசத்துல. ஆமென் சொல்லுங்க. தேவன் தன்னை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று உறுதியா இருக்கணும். நிறைவேறுமா நிறைவேறாதா? எத்தனையோ வருஷம் போயிடுச்சு, இன்னும் என்னத்த பண்ண போறாரு? எல்லாம் முன்னிடுச்சு, இனிமேட்டு பண்ணி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் பண்ணாம இனிமேட்டு பண்ண போறாரா? இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஏன் சந்தேகம் வருது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் தடுமாறுகிறது என்றால் அது இன்னும் நடக்கல, இன்னும் வரல, இன்னும் முடியல. என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கு. நான் கண்ணீர் விட்டுட்டு இருக்கேன், 5-10 தான் அலையிறேன். கர்த்தர் சொன்னாரு, எப்பதான் செய்ய போறாரு, என்னதான் நடக்க போகுது? இந்த வார்த்தைகள் வரும்பொழுது விசுவாசத்திலே தடுமாற்றம் வரும். அவன் பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டான். எபிரேயர்ல வாசி. அல்லேலூயா. இந்த இடத்துல செத்து போயிருக்கு, ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தான். சந்தேகம் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தேகம் வரக்கூடாது. நீ இப்ப இன்னைக்கு இப்படி இருக்கிற, நாளைக்கு இப்படி இருக்க மாட்டேன். இன்னைக்கு உன் பாதை இப்படி போயிட்டு இருக்கு, இந்த வருஷம், இந்த மாசம், இந்த வாரம் இப்படி போயிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் இப்படியே இருப்பேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் ஒரே நிமிஷத்துல சகலத்தையும் மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ள போயிட்டு வராங்க, அந்த அக்கினிக்குள்ள வெளியே வந்தா அந்த அக்கினி மனம் இல்ல, டிரெஸ் கருகல, முடி கருகல, முடியெல்லாம் சென்சிட்டிவ் அதிகம், பட்டுன்னு கருகிடும். ஆனா ஒண்ணுமே கருகல, அக்கினி மனம் கூட வீசல. அதே போலதான் நீ இந்த உலகத்தில புகையில் இருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும் பொழுது இதெல்லாம் மாறிடும். அந்த வாசனையே இருக்காது. புது வாசனை நறுமண தைலத்தால நிரப்பி உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். நீ ஒளிமுக வாசலில் உட்கார்ந்து வைப்பார், நியாயம் விசாரிப்பார், பல பேருக்கு உதவி கர்த்தனாய் கர்த்தர் வைப்பார். யோசேப்பை எப்படி வைத்தாரோ அதே போல உன்னை வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எலும்புகள் எல்லாம் பார்த்து உலர்ந்து போயிடுச்சு, எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிருக்கிறது. இனி அவ்வளவுதான், ஒண்ணு நடக்காது. எல்லாம் எலும்பு பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு எசேக்கியேல். பார்த்தா வெறும் எலும்பு பள்ளத்தாக்கு. ஆனா என்னுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லு, என்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லு, எலும்புகளை நீங்கள் உயிர் அடைவீர்கள், எலும்புகளை நீங்கள் உயிர் அடைவீர்கள், எலும்புகளை நீங்கள் உயிர் அடைவீர்கள்.
இது மாத்திரம் சொல்லு என்று சொன்ன பொழுது எசேக்கியேல் சொல்ல ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அங்கே இறங்குகிறது. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அங்கே இறங்குகிறது. எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே சேனையாக இருக்கிறது. அல்லேலூயா. பார்க்கிறதுக்கு எல்லாம் எலும்பு, எல்லாம் உலர்ந்த எலும்பு, எல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு, உலர்ந்து போயிடுச்சு ஆண்டவரே, எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு ஆண்டவரே. உலர்ந்த எலும்பை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எத்தனையோ வருஷம் கடந்து போய்விட்டது, எத்தனையோ நாட்கள் ஓடிவிட்டது, எனக்கு வயதும் ஆகிவிட்டது. உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறோமே, என்றைக்கு நாங்கள் உயிரடைவோம், என்றைக்கு நாங்கள் உயிரடைவோம் என்று சொல்லுகிறாயே. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்மையில் இல்லையா? எலும்புகள் உயிரடையும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் உண்மையில் இல்லையா? அந்த தீர்க்க தரிசனம் உண்மையில் இல்லையா? அது நிச்சயமாய் நிறைவேறும். ஒரே வார்த்தை தான், நீங்க உயிரடைவீங்க. இந்த எலும்பு எழுந்திருக்கும், உலர்ந்த எலும்புகள் எழுந்திருக்கும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம், உலர்ந்த எலும்புகளுக்கு எல்லாம் எதுக்கு அந்த எசேக்கியேலை கொண்டு போகிறான்? அந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற அத்தனை உலர்ந்த எலும்புகளுக்கும் நான் சொல்றதை சொன்னேன், என் வாக்குத்தத்தத்தை சொன்னேன். உலர்ந்த எலும்பை நீ உயிரடை, நீ எழுந்து நிற்க, சேனையாய் நிற்க, சேனையாய் தேசத்துல நிற்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 22வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 22வது அதிகாரம் 31, 32. பின்னும் கர்த்தர், சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறைப்படுத்து என்றார். சீமோனே, சீமோனே, எதிரே இந்த கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான நீக்கலங்க, புடைக்கிறத நீக்கல, சுளக்கினால் புடைக்கிறான். கோதுமை மணியா, கோதுமை மணியே அங்க வசனம் சொல்லுகிறது, கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல போ சாத்தானே என்று சொல்லல. அல்லேலூயா. அதிலிருந்து விடுதலையாக்கல. ஆனா ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் கேட்டார், ஒண்ணுக்காக ஜெபம் பண்ணார். கொஞ்சம் கவனிங்க என்னோட கூட. அல்லேலூயா. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். எதற்கு போகிறது நாட்கள் வரும், நீ நடந்து வருவது உன் நிலம் பட்டு நீ நடந்து போகும்பொழுது உன் நிலம் பட்டு சுஸ்தமாகுவர்கள் உண்டு. நீ கரம் நீட்டும் பொழுது வியாதிகள் சுகமடையும். நீ போடும் பொழுது அங்கே பயங்கரமான ஆசீர்வாதங்கள் எழுந்தோம். நீ போடும் பொழுதெல்லாம் அங்கே பலத்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். 3000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள். என் நாமத்தை நீ மகிமைப்படுத்த போகிறாய். என்னை குறித்து நீ உண்மை அளவும் விசுவாசத்தை இழக்க கூடாது. பிசாசு சுழக்கினால புறமிடட்டும், பரவாயில்ல, நீ அதை கடந்து வரும் பொழுது எனக்கு ஒரு மகிமையுள்ள சாட்சியாய் இருப்பாய். என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு கருவியா இருப்பாய். எனக்கு நீ ஒரு வாய்க்காலாய் இருப்பாய். என் நாமத்தை கொண்டு நீ பலத்த காரியங்களை செய்வாய். நீ அற்புத அடையாளங்களை செய்வாய். உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி அதற்காக மாத்திரம் நான் வேண்டிக் கொண்டேன். எதுக்கு உன்னை பிசாசு சுழக்கினால உடைக்கிறான்? எதுக்கு இந்த பாதை தெரியுதா? எதுக்கு கர்த்தர் அனுமதித்து கொடுத்திருக்கிறார்?
எதுக்கு இதை அனுமதித்திருக்கிறார்? ஒரு வாழ்க்கையில தண்ணீர் கரை போன்ற ஓடுகிறது. எதுக்கு இத்தனை உடைப்பு, இத்தனை உனக்கு பயங்கரமான காரியங்கள், சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கிறது? ஏன் மனுஷர்கள் எல்லாம் உன்னை விரோதிக்கிறார்கள்? ஏன் நாட்கள் வரும் பேதுருவே, அன்னைக்கு என் சார்பாய் நீ இந்த பூமியில நிக்கணும். நான் செஞ்சதெல்லாம் நீ செய்யணும். இன்னும் ஒரு பலமான, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் வைக்கும். எது இருந்தாலும் பரவாயில்ல உன் வாழ்க்கையில். ஆனா நீ விசுவாசத்தை இழக்கக்கூடாது. பிசாசு சுரக்கினால் கோதுமையை புடைக்க உத்தரவு கேட்டது போல கேட்டுக்கொண்டான். நானோ அதுக்கெல்லாம் சொல்லாம உன் விசுவாசம் விரைந்து போகாதது உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். உன் விசுவாசம் தடுமாறாது. இன்னைக்கு உனக்காக வேண்டுதல் செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாதையில நீ தடுமாற மாட்டாய். பிசாசு சுரத்தினால் புடைக்கிறது போல புடைக்கட்டும், ஆனா நீ விழ மாட்டாய். நாட்கள் வரும், கர்த்தர் எடுத்தவனை வல்லாயாய் பயன்படுத்துவார். அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் விசுவாசம் ஒழுங்கு போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். நீ தடுமாற மாட்டாய், நீ விழுந்து போக மாட்டாய். உன் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் வரட்டும், எதற்கு கர்த்தர் அனுமதித்தார்? உன்னை வல்லமையுள்ள ஒரு மகிமையான பாத்திரமாய் வைக்கும்படி. உயர்ந்த எலும்பு உயர்ந்து போயிட்டேன்னு சொன்னாங்க. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே, பல வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே. எல்லாருடைய கண்களை மூடி, தேவ சமூகத்தில் எல்லா கண்களை மூடி, உயர்ந்த எலும்புகிற உண்மையில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, வாக்குத்தத்தம் வருகிறது, தீர்க்க தரிசனம் வருகிறது. நீ உயிரடைவாய், நீ உயிரடைவாய், நீ எழுந்து நிற்பாய், நீ எழுந்து நிற்பாய், நீ எழுந்து நிற்பாய். உன்னை சேனையாய் மாற்றுவேன், உன்னை சேனையாய் மாற்றுவேன், யுத்த வீரனாய் வைப்பேன். நீ ஒரே சேனையாய் நிற்பாய், நீ காலொன்றி நிற்பாய். உணர்ந்த எழும்பே, நீ உயிரடைவாய், நீ உயிரடைவாய், நீ உயிரடைவாய். எல்லாம் செத்து போனதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். உன் வாழ்க்கையில் மரித்து போனதெல்லாம் உயிர்ப்பிப்பார். ஆனா கர்த்தர் உனக்காக உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறார். இந்த பாதையில உனக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறார். நீ நடந்து வருகிற பாதையில ஒரு தெய்வம் உனக்காக மன்றாடி கொண்டிருக்கிறது. ஒரு தெய்வம் மன்றாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் மன்றாடி கொண்டிருக்கிறார். உன் விசுவாசம் உடையாது, உன் விசுவாசம் அப்படியே நிற்கும். விசுவாசம் புடமிடப்பட்டு பொன்னாய் மாறும். தேவ பிள்ளையே, இந்த வேதனை குறித்து சொல்கிறார். கோதுமை சுரக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். சாத்தானின் புறத்துல புடைக்கிறதுக்கும் அவர் மாத்தல, அவர் உண்மையை உனக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். ஏன் தெரியுமா இந்த சாத்தான் அனுமதித்தார்? பல சாத்தான்களை துரத்துவது. அதான் சொல்றது, குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த, உன் சகோதரனை உன் சகோதரியை ஸ்திரப்படுத்த கர்த்தர் உன் விசுவாசத்தை தடுமாறாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நீ விசுவாசத்தில் நில்லு. நீ குணப்பட்ட பின்பு அநேகரை குணப்படுத்துவாய், அநேகரை ஸ்திரப்படுத்துவாய், அநேகரை பலப்படுத்துவாய். அதுக்குதான் இந்த பாதம், அதுக்குதான் இந்த பாதம். கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வாருங்க, கைவிட மாட்டாருங்க. கர்த்தர் சொன்னதுதான். கர்த்தர் தன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உன் விசுவாசத்துல தடுமாறாது. இன்னி வரைக்கும் நீ விழாம பின்வாங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்காக ஒரு தெய்வம் வேண்டிக் கொண்டிருக்கு.
உன் விசுவாசம் எழுந்ததோ போகாதபடி உனக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறான். உனக்காக அந்த ஒரு ஜெப தூபம் ஏறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் விசுவாசம் மட்டும் போயிடக்கூடாது என்று சொல்லி நாட்கள் வரும். அந்த உண்மை உலகம் கண்டு கொள்ளும். நன்றியோடு தொடர்ந்து கர்த்தர் நடத்தி எல்லா துதிகளை மகிமையை கேட்டுக்கொள். இயேசுவின் மூலம் பிதாவே.